எக்ரிமெண்ட் பத்தி சொல்றது இப்படிதான். உங்களுடைய நல்ல காலத்தில் கெட்ட காலத்திற்காக எழுதுவதன் பேர் தான் எக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இப்ப நல்ல காலத்தில் இருக்கோம், ஒரு கெட்ட காலம் எப்படி வருமோ அப்ப எப்படி இருக்கணுங்கிறதுக்காக எழுதுறது தான் அந்த எக்ரிமெண்ட். அதனால எக்ரிமெண்ட் எழுதாம ஒரு பார்ட்னர்ஷிப்பும் செய்யக்கூடாது. ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் நான் அப்படி நினைப்பேன், நம்மளோட ஜாப் எக்ஸ்பெக்டேஷன் கிளியரா இருந்துச்சு, நம்ம ரோல் எக்ஸ்பெக்டேஷன் கிளியரா இருந்துச்சுன்னா நம்ம டீமுக்கும் அது புரியும். அப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டி லைன் ஆஃப் அத்தாரிட்டி கிராஸ் ஆகாம இருக்கும். யாரை எதுக்கு அப்ரோச் பண்ணணும், யார் எதுக்கு அக்கௌண்டபிளா இருக்கிறாங்க, அது நம்ம கிளியரா எழுதி வைக்கணும், டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். நீங்க ஒத்தையா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா டிசிஷன் நீங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பார்ட்னரை கொண்டு வந்தீங்கன்னா அவர் குவாலிட்டி உள்ள ஆளா இருந்தாருன்னா அவர் அவருடைய அபிப்பிராயம் சொல்லுவாரு. அப்போ உங்க அபிப்பிராயம் அப்படியே அவர் தலையாட்டி கேட்கறதா இருக்காது சிலப்போ. அப்ப அதை கூட நீங்க அக்செப்ட் பண்ற லெவல்ல நீங்க வளரலன்னு வச்சுக்கோங்க, உங்க பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு தலைவலியா மாறிடும். வணக்கம் அது சார். வணக்கம். நிறைய டைம் நான் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் பேசும்போது உங்களோட பேக்ரவுண்ட்லாம் கேட்பேன். நான் உங்கள்கிட்ட என்ன பண்றாங்க, எவ்வளவு வருஷமா பிசினஸ் பண்றாங்க. அப்போ அவங்க சொல்லும் போதெல்லாம் நிறைய வருஷமா தனியாவே சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. அவங்களோட கன்சர்ன்ஸ் என்னெல்லாம் கேட்கும் போது அவங்க நிறைய டைம் சொல்லுவாங்க, அவங்க பார்ட்னர்ஷிப்ல போகணுமா இல்லையா, இல்லை இதே மாதிரி போகலாமான்ட்டு அவங்களுக்கு ஒரு எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க, ஒரு டைலமால இருப்பாங்க. அப்போ உங்க சஜஷன் என்ன அது மாதிரி ஆண்டர்பிரினர்ஸ் திங்க் பண்றதுல? பார்ட்னர்ஷிப் பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. நல்ல பார்ட்னர்ஸ் நீங்க சூஸ் பண்ணி எடுக்கலைன்னா, ஏன்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் எதுக்காக போறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துல எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்க மாட்டோம். அப்போ அந்த எதுல நமக்கு லேக்கா இருக்கமோ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு பார்ட்னரை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் டெக்னிக்கலி ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அந்த டெக்னாலஜி இல்லைன்னா அந்த டெக்னிக்கலி எக்ஸ்பர்ட்டா இருக்கிறத வச்சுட்டு ஒரு பிசினஸ் தொடங்குவாங்க. அப்போ அவங்க அந்த ஆப்ரேஷன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா அதை மார்க்கெட் பண்றதுல, அதை சேல்ஸ் பண்றதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு இல்லை. அப்ப நமக்கு அது எது கம்மியா இருக்கிறதோ அதுக்கு தகுந்த ஒரு பார்ட்னரை நம்ம கூட கொண்டு வந்தோம்னா அப்ப அதை அவருக்கு அது குறையா இருக்கிறது நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம், நமக்கு குறையா இருக்கிறத அவரு காம்பன்சேட் பண்ணுவாரு, நல்லா போகும். அந்த கல்யாணம் பண்ற மாதிரி தான். கல்யாணம் பண்றப்போ நம்முடைய குறைகளை நம்முடைய பார்ட்னர் காம்பன்சேட் பண்ணுவாங்க, அவங்க குறைகளை நம்ம காம்பன்சேட் பண்றோம். ஆனா சூஸ் பண்றப்போ அது கரெக்டா புரிஞ்சுட்டு சூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும், உயர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம ஒரு பார்ட்னரை டிசைட் பண்ணணும், யார் நம்மளுக்கு கூட நல்லா ஒர்க் பண்ண முடியும், யார் நம்மளோட பிசினஸ் சேர்ந்து கொண்டு போக முடியும், அதுக்கு என்னெல்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் மனசுல வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம்? மொதல் என்ன பண்ணணும்னா உங்களுடைய குறைவுகளையும் நிறைவுகளையும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான். ஏன்னா உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா இதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எது உங்களுடைய வீக்னஸா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அந்த வீக்னஸ்களை மாற்ற முடியுமா, வீக்னஸா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், சில திறமைகளை சில அறிவுகளை நம்மளால வளர்த்திக்க முடியும். ஆனா சிலது நமக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாததா இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் இல்லை அப்படின்னு அதுக்கு பின்னாடி போகிறத விட அதுக்கு தகுந்த ஒரு ஆளை கொண்டு வந்துட்டு அந்த பொறுப்பை அவரை ஒப்படைச்சிட்டு அப்போ அவரை அந்த மாதிரி உங்களை புரிஞ்சுக்கணும். நீங்க யாரை பார்ட்னரா கொண்டு வர்றீங்களோ அவர் உங்களுடைய குறைவுகளை நிறைவு செய்வதற்கு தகுந்தவரா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் கூட நல்லா பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்னாவது விஷயம், ஒரு பார்ட்னர்ஷிப் குள்ள போறதுக்கு முன்னால நம்ம கரெக்டா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிக்கணும். உறுதியாக அது டாக்குமெண்டடா இருந்துச்சுன்னா தட் இஸ் தி பெஸ்ட் திங் டு டாக்குமெண்ட் செய்யணும் அப்படின்னு உறுதியா சொல்லுவேன். நீங்க எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் போறப்பவும் அது எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், ரொம்ப வருஷமா தெரியணும், அதனால பிசினஸ் பண்ணோம். பிசினஸ்ல வர்றப்போ டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க அது நீங்க பார்ட்னர்ஷிப் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எழுதணும். ஏன் எழுதணும்னா கிளாரிட்டி வரும், எது நீங்க எழுதுறீங்களோ அதுல கிளாரிட்டி வரும். அப்ப அந்த மாதிரி முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷனை நடத்திட்டு நல்லா இருக்கு, இந்த பார்ட்னர்ஷிப் நல்லா போகும் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல உங்க ரோல் என்ன, என்னுடைய ரோல் என்ன அப்படிங்கறத கரெக்டா டிஃபைன் பண்ணணும். அது அந்த எக்ரிமெண்ட்ல கொண்டு வரணும். ஷேர் ஹோல்டர் எக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதுல கொண்டு வரணும். அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல கொண்டு வரணும். உங்க ரோல் என்ன, என்னுடைய ரோல் என்ன அப்படிங்கறது அதை டாக்குமெண்ட் பண்ணணும். எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ல ஒரு விஷயம் கூட வைக்கணும்னு நான் உறுதியா சொல்லுவேன். என்ன விஷயம்னா எக்ஸிட் எப்படி இருக்கும். அதாவது நம்ம தொடங்கிட்டு நம்ம பிரியறதா இருந்தா எப்படி பிரியணும் அப்படிங்கறத நம்ம எழுதணும். நிறைய பேர் சொல்லுவாங்க இது பிரியவே பிரியாதுங்க, அப்படிலாம் எழுத வேண்டிய தேவை அப்படிம்பாங்க.
பிரியறத வரை அது எழுதணும். ஏன்னா எக்ரிமெண்ட் பத்தி சொல்றது இப்படிதான், உங்களுடைய நல்ல காலத்தில் கெட்ட காலத்திற்காக எழுதுவதன் பேர் தான் எக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இப்ப நல்ல காலத்தில் இருக்கோம், ஒரு கெட்ட காலம் எப்படி வருமோ அப்ப எப்படி இருக்கணுங்கிறதுக்காக எழுதுறது தான் அந்த எக்ரிமெண்ட். அதனால எக்ரிமெண்ட் எழுதாம ஒரு பார்ட்னர்ஷிப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹெச்ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் நான் அப்படி நினைப்பேன், நம்மளோட ஜாப் எக்ஸ்பெக்டேஷன் கிளியரா இருந்துச்சு, நம்ம ரோல் எக்ஸ்பெக்டேஷன் கிளியரா இருந்துச்சுன்னா நம்ம டீமுக்கும் அது புரியும். உண்மை. அப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டி லைன் ஆஃப் அத்தாரிட்டி கிராஸ் ஆகாம இருக்கும். கரெக்ட். யாரை எதுக்கு அப்ரோச் பண்ணணும், யார் எதுக்கு அக்கௌண்டபிளா இருக்கிறாங்க, அது நம்ம கிளியரா நம்மளுக்கு கிளியரா எழுதி வைக்கணும், டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். நீங்க சொன்ன கரெக்ட். அனிதா சொன்னது ரொம்ப கரெக்ட். இப்போ அது நம்முடைய ஹெச்ஆர்லயும் அப்படிதான். உதாரணம், ஒரு ஃபினான்ஸ்ல நம்ம ஒரு ஆள் இருக்காரு, ஹெச்ஆர்ல ஒரு ஆள் இருக்காரு. அப்ப ஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ஸ்ல போய் இந்த ஃபினான்ஸ்ல ஆள் இன்வால்வ் பண்ணாருன்னா அங்கே கான்ஃப்ளிக்ட் வரும். இதே மாதிரி தான் நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வர்றப்போ ஒவ்வொருத்தவங்களோட ரோல் கரெக்டாக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா இவர் அந்த ரோலில் போய் இன்வால்வ் பண்ண மாட்டார் அவங்க. அப்போ தான் இந்த ஈகோ வரும். ஏன் இதில் நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், ஏன் நீ அதில் வந்து கை போடுற, நான் சொல்லி கொடுத்தேன், நீ வந்துட்டா என்னுடைய கீழே இருக்க வந்துட்டு அது செய்யக்கூடாது ஏன்னு சொன்னேன்லாம் சொல்லி சண்டை போடுவாங்க. அது ஏன்னா அந்த ரோல் கிளாரிட்டி கரெக்டா டிஃபைன் பண்ணாம இருந்ததுனால. வேற ஒரு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப்ல போறதுக்கு இம்மீடியட்டா நம்ம மைண்ட் செட் ஆகலன்னா நம்ம ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி போலாமா? யாராவது நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பர்டீஸ் இருக்கிற யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்க கூட நம்ம ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆயிட்டு பண்றது அது நல்ல ஐடியாவா சார்? பண்ணலாம். அதாவது ஜாயிண்ட் வெஞ்சருங்கிறது நமக்கு எப்போ வேணாலும் சரியாகலைன்னா நமக்கு பிரியிற மாதிரி. அப்போ ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் நம்மளுடைய அந்த வீக்னஸை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்ததுன்னா ஒரு வின் வின்ல ஒரு ஜேவி கொண்டு வரலாம். ஜேவி கொண்டு வந்துட்டு இந்த ஜேவி நல்லா போகிறதா இருந்தால் மேபி இன் ஃபியூச்சர் வி கேன் பிகம் த பார்ட்னர்ஸ் அப்படின்னு கூட செய்யலாம். அதே மாதிரி அனதர் ஆஸ்பெக்ட் இஸ் மேபி கன்சல்டன்சி. நம்மளுக்கு ஒரு நல்ல கன்சல்டன்ஸ் கிடைச்சாங்க, அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் எடுத்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் நம்ம டிஃப்ரெண்ட் கன்சல்டன்ஸ் கண்டுபிடிச்சு கூட அவங்களுக்கு கூட நம்மளுக்கு ஒர்க் பண்ணலாம். இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறத ஒரு ரொம்ப ஒரு ப்ராடா ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா நம்ம யார் கூட எல்லாம் நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு டீல் பண்றோமோ அவங்களெல்லாம் நம்ம பார்ட்னர்ஸ்னு கூப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேர்னிங் பார்ட்னர், அதாவது உங்களுடைய நிறுவனம் தொடர்ச்சியாக படிக்க வேண்டும், அதுக்கு யாரை நம்ம டிபெண்ட் பண்ணுவோம், அங்க கொஞ்சம் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் கொண்டு வரணும், அதுக்கு ஒரு கன்சல்டன்சியை நம்ம எப்படி ஒரு டைம் பீரியட்ல நமக்கு பார்ட்னராக கொண்டு வர முடியும். அதே மாதிரி இப்போ நீங்க பண்ற ஹெச்ஆர் கன்சல்டன்சி எல்லாம் பண்றோம் நம்ம பல கம்பெனிகளுக்கும். அதுல அவங்களுடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்காது, ஏதாவது ஒரு ஆள் தான் ஹெச்ஆர் பார்ப்பாங்க. அப்போ அவங்கள கைட் பண்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு அவங்க கூட ஒரு லைக் எ பார்ட்னர் we can work together ஒரு ஷார்ட் டைம்ல நம்மளால பண்ண முடியும். ஒன் மோர் திங், சைக்கலாஜிக்கலி நம்ம நினைக்கும் போது ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் ஒரு பார்ட்னர்ஷிப்ல போறது ஆக்சுவலி ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் பண்றது. ஆக்சுவலி ரொம்ப வருஷமா நம்ம தனியாவே எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளோட கொஞ்சம் சரண்டர் பண்ணணும், நம்மளோட அத்தாரிட்டி நம்மளோட ஃபினான்ஸை சொல்லி கொடுக்கணும். சம்படி எல்ஸ் வில் பி லுக்கிங் அட் அவர் பிஸ்னஸ். ஸோ அது ஒரு மைண்ட் செட். நிறைய திங்ஸ் நம்ம அன்லேர்ன் பண்ணிட்டு திருப்பி லேர்ன் பண்ணணும். அப்சல்யூட்லி கரெக்ட் அனிதா. அதாவது பலப்பழும் திருமணங்கள் நல்லா நடக்காததுக்கு பிரச்சனையாகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒத்தையா தீர்மானம் எடுத்துட்டு இருந்திருப்பாரு, இவர் தான் அந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்திருப்பாரு. ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு கொஞ்சம் குவாலிட்டி இருக்கவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா இந்த டிசிஷன் மேக்கிங்ல அவங்களும் இன்வால்வ் பண்ணுவாங்க, பிரச்சனை ஆயிரும். அப்ப என்னன்னா ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற டிசிஷன் தான் நல்ல டிசிஷனா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் திங்க் பண்ற மாதிரி ரெண்டு பேர் திங்க் பண்றப்போ பலவிதமான காட்சிகள் நமக்கு கிடைக்கும். அப்ப அதனால அது கொஞ்சம் கூட நல்லதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவங்கள அக்செப்ட் பண்ணும், அவங்க என்ன அக்செப்ட் பண்ணும். அதே மாதிரிதான் பார்ட்னர்ஷிப் பிசினஸ். நீங்க ஒத்தையா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா டிசிஷன் நீங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு பார்ட்னரை கொண்டு வந்தீங்கன்னா அவர் குவாலிட்டி உள்ள ஆளா இருந்தாருன்னா அவருடைய அபிப்பிராயம் சொல்லுவாரு. அப்ப உங்க அபிப்பிராயம் அப்படியே அவர் தலையாட்டி கேட்கறதா இருக்காது சிலப்போ. அப்ப அதை கூடி நீங்க அக்செப்ட் பண்ற லெவல்ல நீங்க வளரலன்னு வச்சுக்கோங்க, உங்க பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு தலைவலியா மாறிடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹாவ் த ஒரு ஷிஃப்ட் உங்க மனசுக்குள்ள உங்களுடைய பிரெயின்ல அதை அக்செப்ட் பண்ற மாதிரி வேறவருடைய அபிப்பிராயங்களை அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும். ரொம்ப முக்கியமானது அது.
நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஒரு ஃபேமிலி லைஃப்லயும் அப்படிதான். நம்மளோட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வேற யாருக்கா கொடுத்தோம்னா, நம்ம மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். அப்போ நம்ம கம்பெனியோட growth இல்ல ஃபேமிலியோட growth பத்தி இன்னும் நினைச்சிட்டு, இன்னும் நம்மளுக்கு டெவலப் பண்ணலாம் நம்ம கம்பெனி. அப்சல்யூட்லி கரெக்ட். நம்ம தான் பண்றது, நம்ம மற்றதை நம்ம செய்யறது மட்டும் தான் சரி, இல்லை இதெல்லாம் நம்ம தான் செய்யணும் அப்படின்னு எங்க தோட் வருதோ அங்க பிசினஸ்ல நீங்க கீழே போயிருவீங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகமே இல்லை. அப்போ பிசினஸ்ல நம்ம கூட நிக்கிறவங்க செய்யறதுனாலதான் நம்ம எல்லாரும் வளரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும். அண்ட் நம்ம மேனேஜ்மெண்ட் லெவல்லையும் நம்ம அது மாதிரி பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்றோம்னா, நம்ம கூட ஒர்க் பண்ற டீம்ஸ்லயும் அவங்க அதே மாதிரி தான் டீம் ஒர்க்கா ஒர்க் பண்ணணும்ட்டு ஒரு டெவலப் ஆகும் நம்மளோட ஒரு கல்ச்சர் கம்பெனில. நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள நம்ம எம்ப்ளாயி அப்படின்னு சொல்றதை விட கரெக்ட் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். தே ஆர் அவர் பார்ட்னர்ஸ். அவங்க நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கும் நமக்கும் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பை, அது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், எந்த பார்ட்னர்ஷிப்லையும் வின் வின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் தொலைஞ்சோம். இப்போ நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணல எனக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிருக்கு சார். இதுல நம்ம இனிமே நானும் நம்மளோட ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் பேசும்போது எனக்கும் நிறைய அவங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் தனியா பண்றோமோ இல்ல நம்ம பார்ட்னர்ஷிப்பா பண்றோமோ ரெண்டுக்கும் அதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம எப்படி லேர்ன் பண்ணி நம்மளோட அப்ஸ்கில் பண்ணிக்கிறோம் அதுதான் கம்பெனிக்கு நல்லது. அல்டிமேட்லி கம்பெனியோட growth தான் நம்மளோட growth. ஸோ அதான் நான் நினைக்கிறேன். வாட் எவர் இட் இஸ், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப் ரெண்டுமே கம்பெனிக்கு நல்லது தான். தேங்க்யூ அனிதா. உங்க டைம் நல்ல கேள்வி கேட்டீங்க. வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ.